ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை பத்தி பார்க்க போறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 6 தொகுதிகள் இருக்கு. கோவில்பட்டி, தூத்துக்குடி, விளாத்திக்குளம், ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம் ஆகிய 6 தொகுதிகள் இருக்கு. இந்த 6 தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி யார் வென்றார்கள், தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, அடுத்து யார் உத்தேச வேட்பாளர் பட்டியல் இருக்காங்க, எஸ்ஆர் பட்டியல் மூலமா எத்தனை வாக்காளர் நீக்கப்பட்டுள்ள, இதெல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இப்போ இந்த தொகுதியை எம்பி யாருன்னா கனிமொழி எம்பி இருக்காங்க. சோ அவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து தொகுதியிலையும் திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்போட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வாங்க ஒவ்வொரு தொகுதியா நம்ம பார்ப்போம். முதல் தொகுதி பாத்தீங்கன்னா கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி. 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த கடம்பூர் சே ராஜு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த கடம்பூர் சே ராஜு மீண்டும் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக அமர்ந்துள்ளார். கோவில்பட்டி தொகுதியில் இதுவரை அதிகபட்சமாக 7 முறை சிபிஐ வென்றுள்ளது, 5 முறை அதிமுக வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 2 முறை சுயேட்சை வென்றுள்ளது. ஆஸ்பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,61,733 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,40,017 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். கோவில்பட்டி தொகுதியை பொறுத்தளவு 21,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் படிவத்தின் மூலமாக நீக்கப்பட்டுள்ளனர். கோவில்பட்டி தொகுதியில் உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல கழுகுமலை சுப்பிரமணியன், கருணாநிதி நகராட்சி சேர்மன் பிரியா குருராஜ் மற்றும் மாணிக்கராஜா போட்டியிட விரும்புகின்றனர். ஏடிஎம்கேல கடம்பூர் சே ராஜு சிட்டிங் எம்எல்ஏ, எக்ஸ் மினிஸ்டர், சிபிஐ எம்ல சீனிவாசன் போட்டியிட விரும்புகிறார். கோவில்பட்டி தொகுதியின் வாக்கு வங்கி நாயக்கர், தேவர், நாடார், பட்டியல் சமூகத்தினர், செட்டியார், விஸ்வகர்மா, இஸ்லாமியர் உள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த பே கீதா ஜீவன் 2021ஆம் ஆண்டு மீண்டும் பே கீதா ஜீவன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக உள்ளார். தற்போதைய அமைச்சரும் கூட அவர். இதுவரை தூத்துக்குடி தொகுதியில் 6 முறை அதிமுக வென்றுள்ளது, 6 முறை திமுக வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,86,041 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் டிராஃப்ட் படி 2,48,300 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். தூத்துக்குடி தொகுதியில் 37,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் படிவத்தின் மூலமாக நீக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி தொகுதியில் உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல அமைச்சர் கீதா ஜீவன், எம்பி ஜெகன், ஜோயல் ஆகியோர் போட்டியிட விரும்புகின்றனர். ஏடிஎம்கேல சீதா செல்லப்பாண்டியன், எக்ஸ் மினிஸ்டர் சுதாகர், வழக்கறிஞர் பிரபு ஆகியோர் போட்டியிட விரும்புகிறார்கள். பிஜேபியில சசிகலா புஷ்பா, எக்ஸ் எம்பி போட்டியிட விரும்புகிறார். தூத்துக்குடி தொகுதியில் வாக்கு வங்கி இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார், மீனவர், பட்டியல் சமூகத்தினர், வேளாளர்கள், செட்டியார், இஸ்லாமியர். இந்த தொகுதியை பொறுத்தளவு தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த கே உமா மகேஸ்வரி வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த ஜிவி மார்க்கண்டேயன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக அமர்ந்துள்ளார். விளாத்திக்குளம் தொகுதியில் 8 முறை அதிமுக வென்றுள்ளது, 1 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 4 முறை திமுக வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,15,022 வாக்குகள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,03,732 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். விளாத்திக்குளம் தொகுதியை பொறுத்தளவு எஸ்ஆர் படிவத்தின் மூலமாக 11,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விளாத்திக்குளம் உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கே ஜிவி மார்க்கண்டேயன் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். ஜெயக்குமார், அயன்ராஜ் போட்டியிட விரும்புகிறார்கள். ஏடிஎம்கேல சின்னப்பன், எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். சத்யா, குட்லக் செல்வராஜ், காந்தி காமாட்சி ஆகியோர் போட்டியிட விரும்புகின்றனர். வாக்கு வங்கி ரெட்டியார், நாயக்கர், தேவர், நாடார், வாதிரியார். விளாத்திக்குளம் தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த எஸ்பி சண்முகநாதன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு காங்கிரஸ் சேர்ந்த ஊர்வசி சே அமிர்தராஜ் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக அமர்ந்துள்ளார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் இதுவரை நடந்த தேர்தலில் அதிகபட்சமாக 6 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 5 முறை அதிமுக வென்றுள்ளது, 1 முறை திமுக வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,27,904 வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஆர்
ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,12,885 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்தளவு தற்போது 15,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் படிவத்தின் மூலமாக நீக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் தொகுதி உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல ஜோயல் மாநில இளைஞரணி துணை செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். காவல்காடு சொர்ணகுமார் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல சண்முகநாதன் எக்ஸ் மினிஸ்டர் போட்டியிட விரும்புகிறார். சிவசாமி எக்ஸ் எம்பி போட்டியிட விரும்புகிறார். காங்கிரஸ்ல சிட்டிங் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ் போட்டியிட விரும்புகிறார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியின் வாக்கு வங்கி நாடார், தேவர், பிள்ளைமார், பட்டியல் சமூகத்தினர் உள்ளனர். தற்போதைய நிலவரப்படி இந்த தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் திமுக சேர்ந்து வெற்றி பெற்றார். தற்போது மீண்டும் 2021 ஆண்டு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மீண்டும் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். திருச்செந்தூர் தொகுதியில் இதுவரை அதிகபட்சமாக 7 முறை திமுக வென்றுள்ளது, 6 முறை அதிமுக வென்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,46,132 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,30,702 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். திருச்செந்தூர் தொகுதியில் எஸ்ஆர் படிவத்தின் மூலமாக 15,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் தொகுதியில் உத்தேச கள வேட்பாளர்கள் திருச்செந்தூர் தொகுதியில் டிஎம்கேல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஜோயல் மாநில இளைஞரணி துணை செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன், மாவடிப்பண்ணை விஜயகுமார், முருகே மகாராஜன், பலக்கடை திருப்பதி போட்டியிட விரும்புகிறார்கள். பிஜேபியில சித்ராங்கதன் போட்டியிட விரும்புகிறார். KRM ராதாகிருஷ்ணன், சிவமுருக ஆதித்தன், ராஜாக்கன் ஆகியோர் போட்டியிட விரும்புகிறார்கள். திருச்செந்தூர் தொகுதியோட வாக்கு வங்கி நாடார், பட்டியல் சமூகத்தினர், பரதவர், இஸ்லாமியர் உள்ளனர். தற்போதைய நிலவரப்படி திருச்செந்தூர் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. சட்டமன்ற தொகுதி ஒட்டப்படாரம் 2016 ஆண்டு சே சண்முகையா திமுக சேர்ந்து வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு மீண்டும் சே சண்முகையா வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். ஒட்டப்படாரம் தொகுதியில் இதுவரை அதிகபட்சமாக 4 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை புதிய தமிழகம் வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை சிபிஐ வென்றுள்ளது, 1 முறை சுதந்திரா கட்சி வென்றுள்ளது, 1 முறை ஃபார்வர்ட் பிளாக் வென்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,53,593 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,40,988 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். ஒட்டப்படாரம் தொகுதியை பொறுத்தளவு எஸ்ஆர் படிவத்தின் மூலமா 12,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஒட்டப்படாரம் தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல சண்முகையா சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். காசி விஸ்வநாதன், இளையராஜா போட்டியிட விரும்புகிறார்கள். ஏடிஎம்கேல மோகன் எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். கவியரசன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். சின்னத்துறை கோசல் ராஜா போட்டியிட விரும்புகிறார். காங்கிரஸ்ல எஸ் ஆறுமுகம் மாநில செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ஒட்டப்படாரம் தொகுதியோட வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர், தேவர், நாடார், பிள்ளைமார் உள்ளனர். மீண்டும் இதர மற்ற சமூகத்தினர் அதிகமாக உள்ளனர். அதிகபட்சமா இவங்க தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. ஒட்டப்படாரம் தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. இந்த வீடியோல நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி, தூத்துக்குடி, லாத்திகுளம், ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், ஒட்டப்படாரம் தொகுதியில பார்த்தோம். அந்த தொகுதியில் ஆல்ரெடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க, எஸ்ஆர் படிவத்தின் மூலமா எத்தனை வாக்காளர் நீக்கப்பட்டுள்ளனர், அடுத்து உத்தேச கள வேட்பாளர் பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்த டீட்டெயிலாம் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் உங்க தொகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.